ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்க தக் லைஃப் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, கதைக்கிழமை 1970களில் டெல்லியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் ஒரு மேன்ஷனில் 2 கேங்கும் உட்காந்து சமரசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று கமலோட கேங். அந்த டைமில் அந்த மேன்ஷனை சுற்றி போலீஸும் சுற்று வளைச்சி ஷூட் அவுட்டும் நடத்துகிறாங்க. அந்த டைமில் எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்காரு. அவரோட அப்பா பேப்பர் போட்டுட்ருக்காரு. ஸோ எஸ்டிஆரும் எஸ்டிஆரோட தங்கச்சியும் அவங்க அப்பாவோட சேர்ந்து அந்த மேன்ஷனுக்குள்ளே பேப்பர் போடும்போதும் எதிர்பாராத விதமாக கமலோட கேங் எஸ்டிஆரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க அப்பா சாவுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு கமலஹாசன் சின்ன வயசுலேயே சிம்புவை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் எல்லாமே நல்லதாக போயிட்டு இருக்கும்போது வெளியில் போன ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக கமலஹாசனையே அடிச்சுட்டு சிம்பு முன்னாடி வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, சிம்புவே கமலஹாசனை அடிச்சனால எப்படியெல்லாம் கேங் வார் வந்துச்சு, இதுல இருந்து கமலஹாசன் தப்பிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. ஸோ ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, இந்த படத்து மேலே ஏகப்பட்ட ஹைப் இருந்துச்சு. நான் ரொம்பவே ஹைப்பாக தான் போய் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஜெனியூனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு தான் தோணுச்சு. எனக்கு கேட்டிங்கன்னா லேசி ரைட்டிங்க 1960லேருந்து அடித்து துவச்ச அதே கதை தான். இந்த படத்தோட கோர் பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் சிம்புவை எடுத்து வளர்க்குறாரு, ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிறாரு. ஸோ கமலையே அடிச்சுட்டு சிம்பு எப்படி மேலே வராருன்ற ஒன்றுக்கும் இல்லாத அந்த உப்புச்சப்பான அதே கேங்ஸ்டர் கதை தான். ஸோ அதையாச்சும் ஒழுங்காக எடுத்து வச்சிங்களான்னு கேட்டால் படத்தில் அது சப்ளாட் மட்டும்தான். மெயினான கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசனோட காதல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 கேங் இருக்கும். அந்த 2 கேங்க்கும் பார்த்தீங்கன்னா கேங் வார் மாதிரி இருக்கும். இதில் கமலஹாசன் ஒரு டைப்பு, நியூ டெல்லியே அவர் தான் டான் மாதிரி இருக்காரு. பட் என்ன டான்னு சொல்லி ஒன்றையுமே காட்டலை. அதுக்கப்புறம் இவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேங்காக காட்டுறானுங்க. அவனுங்களாச்சும் ஒரு பெட்டராக இருப்பானுங்கன்னு பார்த்தா அவங்களுமே சப்ப வில்லனாக இருக்கானுங்க. அதில் ஒரு கேங் பார்த்தீங்கன்னா, அரசியலில் குதிக்க போகிறேன், எனக்கு ஒரு 30% கொடுங்குறாங்க. அந்த 30% என்ன பிஸ்னஸ்னும் தெரில. இதை தவிர கோவாவுக்கு போகிறாங்க, அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணி அங்கே எப்படி டானாக இருக்காங்கன்னு தெரியல. பேசிக் பிளாட் என்னதான் கேங்ஸ்டராக இருந்தாலும் அதை தவிர இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கதை இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ரைட்டிங் இன்னும் ப்ராப்பராக இருந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா மணிரத்னம், கமலஹாசன், சிம்பு, அசோக் செல்வன் சொல்லிட்டு உருப்பட்ட கேரக்டர் உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஏஆரோட மியூசிக் சில இடங்களில் நல்லா இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸில் வர அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிம்புக்கும் கமலஹாசனும் நடக்கக்கூடிய அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தால் கூட, அதுக்கு முன்னாடிலாம் ஜோஜி ஜார்ஜ் கிட்டலாம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். இது குழந்தை பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கூட ஏதோ தேத்தி அப்படி இப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் லிட்டரலி பார்க்க முடியல. ஆனால் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் போட்ட அந்த எஃபோர்ட்டாக படம் முழுக்க போட்டிருந்தாலே இன்னும் படம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. இதை தவிர யார் செத்தா என்னன்ற மாதிரி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லை. கொடுத்ததை எல்லாருமே நீட்டாக நடிச்சுட்டு போயிருந்தா கூட ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளேயும் இருந்தால் தானேங்க அதுலேயும் ஏதாச்சும் வரும். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது. ஸோ பார்க்கணுன்னா ஒன் டைம் பாருங்கள். படத்தில் தேவையே இல்லாமல் ஒரு லிப்லாக் வேறு இருக்குது. கமல் படன்றப்ப வேறு என்ன சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த தக் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ஹைப்பாலாம் போய் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் இந்த படம் உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளாட் என்ன தான் கேங்ஸ்டராக இருந்தால் கூட கேங்ஸ்டர்லாம் அவ்வளோக்கா காட்டலைங்க. கமலஹாசனோட லவ் ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கு. கமலோட திரிசாவை சிம்பு ஆட்டையை போடுற மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு தான் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னாலே அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ரைட்டிங்கில் உட்காந்து ப்ராப்பராக எழுதுனா தானே ஸ்க்ரீன் பிளேல ஏதாச்சும் வரும். கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக நடிச்சிருக்காங்க. ஏஆரோட பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் போட்டு அந்த எஃபோர்ட்டை படம் முழுக்க போட்டிருந்தாலே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படத்தில் இதுக்கு மேலே பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப ஹைப்போட போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுன்னு தெரியல. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிப் லாக் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போய் பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணால் பெரிய விஷயம். இது வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.